Grace College of Engineering, PH 8151 Engineering Physics, Unit 1 Properties of Matter. We are going to see the topic elasticity. Here there are 5 units: properties of matter, waves and fiber optics, thermal physics, quantum physics, and crystal physics. These are the textbooks and reference books we have to follow. Now we are going to start with Unit 1 Properties of Matter. In this, we are going to see the topic elasticity. Introduction. Matter means any substance which has mass and occupies space. All matter has special characteristics or properties. Properties அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா there are two properties, physical properties and chemical properties. Physical propertiesனா சைஸில், ஷேப்பில், டெம்பரேச்சரில் இப்படி வெளித்தோற்றத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை we used to call it as physical properties. Chemical properties அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் மூலமாக அது நியூ சப்ஸ்டன்ஸாக வேறு ஏதாவது மாறிச்சுன்னா that we used to call it as chemical properties அப்படின்னு சொல்கிறோம். மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சாலிட்ஸ், லிக்யூட்ஸ் அண்ட் கேஸஸ் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். இந்த டாப்பிக்கில் நம்ம வெறும் சாலிட்ஸ் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். அதுவும் எக்ஸ்பெஷலாக எலாஸ்டிசிட்டி பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த யூனிட்டில் நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் let us see the definition of deforming force. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோ, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு we are giving some external force. வெளியிலேருந்து நீ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த உடனே அந்த ஆப்ஜெக்ட் அதோடைய சைஸோ இல்லைனா அதோடைய ஷேப்போ மாறுது. அப்படி மாறுறதுக்கு நீ கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் தான் deforming force அப்படின்னு சொல்கிறோம். A force which produces a change in shape or size of the object, that we used to call it as deforming force. The next one is restoring force. நீ இப்போ ஒரு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஷேப்பை மாற்றின. ஆஃப்டர் தட் அந்த ஃபோர்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் என்ன ஆகும்னா அந்த இதுக்குள்ளே இன்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். இந்த இன்டர்னலாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா அதோடைய சைஸையோ ஷேப்பையோ மாறாமல் தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படி ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ், இன்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் அதை ரெசிஸ்ட் பண்ணதில் அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். அதாவது நீ டிஃபார்ம் பண்ண அந்த ஃபோர்ஸை விட்ட உடனே திருப்பியும் அது என்ன செஞ்சிடும், அதோடைய பழைய நிலைக்கு திரும்பி வருது. அப்படி பழைய நிலைக்கு திரும்பி வர்றதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுதில்ல, அந்த ஃபோர்ஸ்க்கு பேர் யூஸ் டு கால் இட் அஸ் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ். The next one, elasticity. எலாஸ்டிசிட்டி அப்படின்னா இப்போ அது பழைய நிலைக்கே திரும்ப வந்துச்சுல, அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த ஃபினாமினன் பேர் தான் we used to call it as elasticity. Regain its original position. அதோடைய பழைய நிலைக்கு திரும்பி வர்றது. The ability of an object to regain its original shape or original position is called as elasticity. Then stress. எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ள எவ்வளோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குறோமோ ஒரு ஏரியாக்குள்ளே, ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியாவில், தட் இஸ் 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ that we used to call it as stress. Stress is equal to force by area, or we can write it as F by A. இதோட யூனிட் என்னன்னா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர், ஒரு இன்னொரு விதத்தில் சொல்கிறதா இருந்தால் பாஸ்கல், PA அப்படின்னு சொல்லிக்கலாம். இதோடைய டைமென்ஷனல் ஃபார்முலா ML-1 T-2. The next one is strain. நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், தட் இஸ் டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். கொடுத்தோன்னா அந்த ஆப்ஜெக்ட் அதோடைய சைஸ் வந்து என்ன செய்யுது, சேஞ்ச் ஆகுது. இப்போ ஒரிஜினலாக அதோடைய லென்த் வந்து L0 அப்படின்னு இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டிஃபார்மிங் ஃபோர்ஸ் கொடுத்த உடனே அந்த லென்த் வந்து என்ன செஞ்சுருக்கு, கொஞ்சம் வேரி ஆகிருக்கு. ஸோ அப்படி சேஞ்ச் ஆகக்கூடிய அந்த லெவலுக்கும் அண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரிஜினல் லென்த்துக்கும் உள்ள ரேஷியோ, சேஞ்ச் இன் டைமென்ஷன் டு த ஒரிஜினல் டைமென்ஷன், இந்த ரேஷியோவை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா we used to call it as strain அப்படின்னு சொல்கிறோம். ஸோ strain is nothing but strain is equal to change in dimension by original dimension. ஸோ மேலேயும் இப்போ லென்த் அப்படி தானே, அப்போ மேலேயும் லென்த்னா மீட்டர் தான், கீழேயும் லென்த்னா மீட்டர் தான். ஸோ அதுக்கு என்ன கிடையாது, எந்த யூனிட்டுமே கிடையாது, there is no unit. இப்போ ஸ்ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 3 விதமான ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது. There are 3 types of strains: longitudinal strain, volume strain, and third one is shearing strain. Longitudinal strain அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா லென்த்தில் சேஞ்ச்,
Then we used to call that as longitudinal strain. ஒருவேளை அதோடைய வால்யூம் அதாவது கொள்ளளவில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா then we used to call that as volume strain or bulk strain அப்படிம்பாங்க. The next one is shearing strain. அதோட ஷேப்பில் or அதோட ஆங்கிளில் வேரியேஷன் இருக்கிறத we used to call it as shearing strain. First one, longitudinal strain. Ratio of change in length to the original length, that we used to call it as longitudinal strain. நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறப்போ அதோட லென்த் வந்து வேரி ஆகுது. அந்த வேரி ஆகக்கூடிய லென்த்துக்கும் ஒரிஜினலாக இருக்கக்கூடிய லென்த்துக்கும் உள்ள ரேஷியோ, அதுக்கு பேர் தான் longitudinal strain. We can write the formula as longitudinal strain is equal to change in length small l by original length capital L. This one is volume strain. Volume strain is nothing but ratio of change in volume to the original volume. இந்த மாதிரி ஒரு கியூபிக் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு அந்த கியூபிக் மெட்டீரியலை நம்ம என்ன பண்ணுறோம், எலாங்கேட் பண்ணுறோம், இழுக்கிறோம். ஆர் we can கம்ப்ரஸ் பண்ணலாம், அல்ல எலாங்கேட் பண்ணலாம். எப்படி பண்ணாலுமே அதோட வால்யூமில் என்ன இருக்கும், சேஞ்ச் ஏற்படும். ஸோ அப்படி அந்த வால்யூம் சேஞ்ச் ஆகுறதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரிஜினல் வால்யூம்க்கும் ரேஷியோ பார்த்தோம்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், வால்யூம் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். So volume strain is nothing but it is defined as the ratio of change in volume to the original volume. Volume strain is equal to change in volume small v by original volume capital V. Then next is shearing strain theta. இது வந்து என்ன ஆகும்னா நம்ம ஏதாச்சும் elongate பண்ணுறோம் அப்படின்னா there will be change in the angle. நம்ம ஒரு லைன் பர்பெண்டிகுலர் ஃபேஸில் எடுத்தாலும் சரி, ஏதாவது டான்ஜென்ஷியல் ஃபேஸில் எடுத்தாலும் சரி, there will be change in the size. அப்படி சைஸ் சேஞ்ச் ஆகிறப்போ அதோடைய ஆங்கிளில் வந்து என்ன செய்யுது, வேரியேஷன் காமிக்குது. அப்படி ஆங்கிளில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெயினுக்கு பேர் தான் ஷியரிங் ஸ்ட்ரெயின் தீட்டா அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹூக்ஸ் லா. விதின் த எலாஸ்டிக் லிமிட், எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி இருக்குன்னா இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு ஸ்ட்ரெயினாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் is equal to constant, or we can say it as stress directly proportionate to strain. அது இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவோம், கான்ஸ்டன்ட். ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறப்போ எப்போவுமே என்ன பண்ணணும், ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். One we used to call it as Young's modulus. Young's modulus அப்படிங்கிறது என்னென்னா லென்த் வைஸில் ஏற்படக்கூடிய மாற்றம். இப்போ இந்த லென்த் வைஸில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள ரேஷியோ, that we used to call it as Young's modulus. Definition can be written as ratio of longitudinal stress to the longitudinal strain. So Young's modulus capital E is equal to longitudinal stress, or we can say it as linear stress by linear strain. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா இப்போ தான் பார்த்தோம், ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெயினுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தோம், சேஞ்ச் இன் லென்த் ஸ்மால் எல் பை ஒரிஜினல் லென்த் கேபிட்டல் எல். சப்ஸ்டிடியூட் இன் திஸ் ஃபார்முலா E is equal to ஸ்ட்ரெஸ்க்கு பையில் என்ன போட்டுக்கலாம், ஹியர் we can put it as F by A and ஸ்ட்ரெயினுக்கு பையில் ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல். ஸோ அது டிவிஷனில் இருக்கும், மேலே வரப்போ எப்படி மாற்றி எழுதிக்கலாம், F capital L by A small l அப்படின்னு எழுதிக்கலாம். This is the formula for Young's modulus E. Young's modulus E is equal to F capital L by A small l. The next modulus is bulk modulus K. Bulk modulus is nothing but it is the ratio of volume stress to volume strain. ஒரு cubic substance எடுத்துக்கிறோம், அதை நீ ஸ்ட்ரெச் பண்ணுறப்போ எல்லா சைட்லேயுமே அதில் என்ன இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அதாவது எல்லா சைட்லேயும் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறீங்க. அப்படி ப்ரெஷர் கொடுக்குறப்போ அந்த ஸ்ட்ரெஸ் F by Aன்னு எழுதுவோம், ஃபோர்ஸ் தட் இஸ் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெயின்ங்கிறது என்ன ஃபார்முலா, சேஞ்ச் இன் வால்யூம் ஸ்மால் v டு தி ஒரிஜினல் வால்யூம் கேபிட்டல் V. நம்மளுக்கு என்ன வேணும், பல்க் மாடுலஸ் K உடைய ஃபார்முலா, வால்யூம் ஸ்ட்ரெஸ் பை வால்யூம் ஸ்ட்ரெயின், தட் இஸ் F by A by small v by capital V. அப்போ என்ன எழுதிக்கலாம், we can write it as F capital V by A small v அப்படின்னு எழுதலாம். The third one is rigidity modulus. Rigidity modulus அப்படிங்கிறது என்னன்னா ratio of the tangential stress to the shearing strain. Again the stress formula we can writing it as A by A and the strain is theta. So rigidity modulus N can be written as N is equal to F by A theta. Then let's see the stress strain diagram. Here
we have to take strain in the x-axis and stress in the y-axis. ஸ்ட்ரெயினை வந்து x-axisலேயும் ஸ்ட்ரெஸ்ஸை y-axisலேயும் இருக்கிற மாதிரி கிராஃப் வரைய போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். அந்த மெட்டீரியலில் லோடு போடுறோம். லோட் போடுறப்ப அது என்னாகும், அப்படி பெண்ட் ஆகும். அந்த லோடு இன்க்ரீஸ் ஆக அது அப்படி பெண்ட் பண்ணிகிட்டே இருக்குதுல்ல, அப்போ அதில் இருக்கக்கூடிய சேஞ்ச் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸையும் ஸ்ட்ரெயினையும் நம்ம என்ன செஞ்சுட்டே இருக்கணும், ரீடிங்ஸ் நோட் பண்ணிவிட்டு அந்த ரீடிங்கை வச்சு we are drawing the graph. இந்த கிராஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓலேருந்து ஏ வரைக்கும் உள்ளது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. இதை தான் ஹுக் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனேட் டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் கர்வ் வந்து டீவியேட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஓலேருந்து ஏ வரைக்கும் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குதுல்ல, அதுக்கு பேர் ப்ரொபோர்ஷனல் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நெக்ஸ்ட் ஒன் இந்த லெவலுக்கு அப்புறம் அது லைட்டாக என்ன செய்யுது, பெண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இதுக்கப்புறம் நீ லோடை இன்க்ரீஸ் பண்ண அது அகெயின் என்ன பண்ணணும்னா அதோட ஒரிஜினல் ஷேப்க்கே ரிட்டர்ன் ஆக முடியும். அப்படி இந்த பீங்கிற பாயிண்ட் வரைக்கும் நம்ம லோடை இன்க்ரீஸ் பண்ணாலும் திருப்பி ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஒரிஜினல் ஷேப்க்கே அது ரிட்டர்ன் ஆகுது. அதுக்கு பேர் எலாஸ்டிக் லிமிட். இந்த பீங்கிற இடத்துக்கு பேர் என்னது, எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் yield point. There are two yield points, upper yield point and lower yield point. அதாவது மெட்டீரியலை இன்னும் கொஞ்சம் நீ இழுத்தினா அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி முடிஞ்சிடுச்சு. அப்போ இன்னும் கொஞ்சம் இழுத்தா அதோட பிளாஸ்டிக் ஸ்டேஜை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பிளாஸ்டிக் ஸ்டேஜை ரீச் பண்ணதில் அதுக்கு பேர் அப்பர் yield point. அப்படியே அந்த பிளாஸ்டிக் ஸ்டேஜ் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்து எது வரைக்கும் அது இருக்குதோ அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா லோயர் yield point. இன்னும் நீ கொஞ்சம் அந்த இதுக்கு வெயிட் போட்டினா, ஆர் நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ரப்பர் பாயிண்டே கூட எடுத்துக்கோயேன். ரப்பர் பாயிண்ட் ஒரு பர்டிகுலர் லெவல் இழுக்கிற வரைக்கும் அது திருப்பி அதோட பொசிஷனுக்கே போகும். திருப்பி அது என்னாகும், அப்படி இழுத்த மாதிரியே அப்படி இருக்கும். எவ்வளோ மேக்ஸிமம் ஒன்னாட இழுக்க முடியுமோ அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம்னா we used to call it as ultimate stress point E. அதுக்கும் மேலே நீ இழுத்த அப்படின்னா என்ன ஆயிரும், ஒரு நெக் ஃபார்ம் ஆகும். அதோட என்ன ஆயிரும், அதோடைய மெட்டீரியலே என்ன ஆயிரும், பிரேக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் பிரேக் ஆகிற அந்த பாயிண்ட்டுக்கு பேர் we used to call it as breaking stress point F. இப்போது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமோட யூசஸ் பார்க்க போகிறோம். இப்போ இதுலேருந்து நம்ம என்ன இது பண்ணிக்கலாம்னா எலாஸ்டிக் லிமிட்டுக்கும் பிளாஸ்டிக் லிமிட்டோடைய டிஃப்ரென்ஸ், இது வரைக்கும் எலாஸ்டிக் லிமிட்டாக இருக்கும், இதுலேருந்து பிளாஸ்டிக் லிமிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் ஒரு மெட்டீரியல் எடுத்தோம்னா அந்த மெட்டீரியலுடைய எலாஸ்டிக் ஸ்ட்ரென்த்து, அல்டிமேட் ஸ்ட்ரென்த், டென்சைல் ஸ்ட்ரென்த், டென்சைல்னா இழுவிசை, ஓகே, அந்த ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே நம்ம என்ன செஞ்சுக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். அண்ட் ஆல்சோ வி கேன் ஐடென்டிஃபை த டக்டைல் அண்ட் பிரிட்டில் மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் நொறுங்கக்கூடியது, இது வளையக்கூடிய மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறத என்ன செஞ்சுக்கலாம், வி கேன் ஃபைண்ட் இட் அவுட். அண்ட் ஆல்சோ வி கேன் எஸ்டிமேட் த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அண்ட் சேஃப்டி ஃபேக்டர் ஆஃப் த மெட்டீரியல். எது வரைக்கும் அதோடைய ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டால் அந்த மெட்டீரியலை அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கிடலாம். தீஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். தென் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராமை ரிலேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு 2-3 டேர்ம்ஸ் மட்டும் பார்ப்போம். ஒன்று டென்சைல் ஸ்ட்ரென்த். டென்சைல் ஸ்ட்ரென்த்னா என்னச்சுன்னா இழுவிசை. திஸ் இஸ் நத்திங் பட் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் எ மெட்டீரியல் கேன் வித்ஸ்டாண்ட் விதவுட் பிரேக்கிங். உடையாமல் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அதில் ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணி அதில் இது பண்ண முடியுமோ தட் வி யூஸ் டு கால் இட் அஸ் டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்கிறோம். The next one is factor of safety. Factor of safety ங்கிறது it is nothing but it is the ratio of the ultimate strength to the allowable strength. எவ்வளோ வந்து அதோட ஸ்ட்ரென்த், அல்டிமேட்டாக அதோட ஸ்ட்ரென்த் இருக்கும், அப்புறம் இந்த இடத்துல இந்த மெட்டீரியல் எவ்வளோ அலோவ் பண்ணுது, ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ பார்த்திங்கன்னா அதான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இந்த சேஃப்டி ஃபேக்டரை வச்சு தான் எல்லா மெட்டீரியலையும் நம்ம இண்டஸ்ட்ரியல் பர்பஸில் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். The next important term is elastic fatigue. இப்போ எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளேயே சில நேரங்களில் என்ன ஆயிடுதுன்னா எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை இழக்கக்கூடிய தன்மை ஏற்படுது. அது எதனாலனா நம்ம கண்டினியூஸாக ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ என்ன ஆகும்னா அந்த விதின் த எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளேயே அது என்ன செஞ்சது, எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியை இழந்துருது. அதுக்கு பேர் தான் we used to call it as elastic fatigue. இதனால் என்ன ஏற்படும், அதுக்குள்ளேயே எலாஸ்டிக் லிமிட்டை இழந்துருது, எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி இழந்துருதுன்னா என்ன ஆயிரும், எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளேயே அந்த வயர் என்ன ஆயிரும், ப்ரோக் ஆயிரும், இல்லைனா அந்த வயர் என்ன ஆயிரும், கட் ஆயிரும். நம்ம எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே யூஸ் பண்ணாமல் தன்னாலே என்ன செஞ்சுருது, கட் ஆயிடுது. ரயில்வே ட்ராக், அப்புறம் பிரிட்ஜஸ்லாம் இருக்குல்ல, பாலம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம அதிகமாக ரொம்ப அதிகமான வெயிட் உள்ள வெஹிக்கிள்ஸ்லாம் ட்ராவல் பண்ணி லாங் யூஸில் அது என்ன செய்யுது, பாலம்லாம் உடஞ்சி போகுதுல, ட்ராக்ஸ்லாம் பிரேக் ஆகுது, கிராக்லாம் ஆகுதுல, இதுக்கெலாம் ரீசன் வந்து எலாஸ்டிக் ஃபேட்டிக் தான்.
அப்புறம் நம்ம லேப்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ப்ரிங் பேலன்ஸ், அதுவும் தப்பு தப்பாக ரீடிங் காமிக்கும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கெலாம் ரீசன் வந்து எலாஸ்டிக் ஃபேட்டிக். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நம்ம எலாஸ்டிசிட்டி டாபிக் பார்த்துருக்குறோம். அதில் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினோடைய டயக்ராம், அதை ரிலேட் பண்ணக்கூடிய சில டேர்ம்ஸ் லைக் எலாஸ்டிக் ஃபேட்டிக் பார்த்துருக்குறோம். தேங்க்யூ.